அது எதை நோக்கி நம் தேசத்தை கொண்டு போகிறார்கள் என்று நீ பார்க்கணும், ஆழ்ந்து கவனித்து முடிவெடுக்கணும். இதை என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலாக பாருங்கள். மாற்றத்திற்காக வரலாறு தந்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பாக பாருங்கள். வென்றுவிட்டார்கள், பலமுறை வென்றுவிட்டார்கள். என் தங்கை சொல்வதோ 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதிலே அன்பு தம்பி அன்னியூர் சிவா வென்று போய் என்ன பண்ணுவார்? அந்த கூட்டத்தில் இன்னொருத்தர். ஆனால் என் தங்கை கொண்டு போனால் அவர் ஒருத்தர், அவர் ஒரு ஆள். தெரிக்க விடுறா பாருங்க இந்திய பாராளுமன்றத்தை மகுவா மைத்ரா. அப்படி இந்திய சட்டசபை, தமிழ்நாட்டின் சட்டசபையை தெரிக்க விடுவாள் என் தங்கை. எவ்வளவு தகுதியும் திறமையும் இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும். என் அன்பு மக்களே, என் தங்கையை விட தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்கள் இல்லை. அவளுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். அவளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள். வாய்ப்பு கொடுங்கள். எனக்கு எப்படி வாய்ப்பு வந்தது தெரியுமா? என் உடன் பிறந்தவர்களே, கபடி விளையாட்டில் எனக்கு அவ்வளவு உயிர், கராத்தே சிலம்பெல்லாம் அவ்வளவு உயிர். அதில் எனக்கு இடையூறு இல்லை. கபடி விளையாடுறதுக்கு சேர்த்துக்க மாட்டார்கள். நான் ஒல்லியாக எலும்புந்தோல்மா ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். காலேஜ் முதல் ஆண்டு படிக்கும்போது எங்கள் அன்னைங்கெல்லாம் விளையாடுவாங்க, 2வது ஆண்டு 3வது ஆண்டு படிக்கிறவங்க கல்லூரி அணியில். நான் அதில் இருக்க ஆர்வத்தில் எல்லாரும் போயிட்ட பிறகு உட்கார்ந்து அந்த விளையாட்டை பார்ப்பேன். அவங்க கலட்டி கொடுக்குற துணி, அந்த பேண்ட் ஷர்ட்டு, சங்கிலி, செயின், கடிகாரம், மோதிரத்தில் என்கிட்ட கொடுத்துட்டு விளையாட போவாங்க. நான் வச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துருப்பேன். 2 அணியாக பிரித்து 7 பேராக எங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர், எங்கள் விளையாட்டு ஆசிரியர் பயிற்சி கொடுப்பார். ஒரு நாள் ஒரு அணியில் ஒருத்தர் வரலை. அப்போ அவர் ஏதோ விளையாட்டுக்கு கேளியா, உங்களுக்கு ஒரு ஆள் குறையுதே, நம்ம சீமானை வச்சுட்டு போடா, நீ போய் அங்கே அணியில் நில்டா அப்படின்னு என்னை அனுப்பிவிடுறாரு. அனுப்பிவிட்டா பாருங்கள், நடுவால் நான் தான் சப்ஸ்டியூட்டு. இந்த பக்கம் எங்கள் அண்ணங்க இந்த கை பிடிச்சி எடுத்துட்டு ஓடுவாங்க, இந்த கை பிடிச்சி நான் சென்ற அப்படி நிற்கிறேன். என் அணியில் எல்லாரும் பட்டு போயிட்டாங்க. நான் ஒரே ஒரு ஆள் இருக்கேன், நான் தான் ரைடு போகணும், பாடி போகணும். மொத்த பேரும் கைதிட்டா, ஏன்னா என்னை பார்த்தாலே காமெடி மாதிரி இருக்கனே, இவனாடா பாடி சீமா போட, சரி போடா போடா, எங்கள் அன்னைங்கெல்லாம் கைதிட்டுறாங்க. ஒரு வெறி தான். அப்போல்லாம் இந்த மண்ணை தொட்டு அப்படி கும்பிடுறது அப்போ ஒரு பழக்கம். அப்போ போய் அப்படி பாடி போனதான் தெரியும். ஒரு ரைடு போய் இப்படி விளையாண்டு வந்தல என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மொத்த பேரும் எங்கள் அன்னைங்க தூக்குனாங்க பாருங்க. அப்புறம் அவன் வந்தாலும் சேர்க்க வேணா, இவனை அணியில் சேர்த்துக்கிறேன்ட்டார் எங்கள் பிசிக்கிட்டாரு. அந்த வாய்ப்பு எனக்கு எப்படி வந்ததை பற்றி அப்படி ஒரு வாய்ப்பு என் தங்கச்சிக்கு கொடுங்க, தயவு செய்து கொடுங்க.